அந்த இடத்துல ஏற்கனவே சிக்கந்தர் தர்காவை வச்சு ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே நீங்கள் மலை மேலே போய் அவங்க அசைவம் சாப்பிட்றாங்க, அதை அனுமதிக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை தனியாக போயிட்டு இருக்கு. அதே இடத்துல திருப்பி அங்கே தான் நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மத கலவரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. நல்லா தெரிஞ்சுக்கணும். கடந்த ஒரு வருடமாகத்தான் மலை மீது நாங்கள் ஆடு கோழிகளை பலியிடுவோம் என்று சொல்லி எஸ்டிபிஐ போன்ற மதவாத அமைப்புகளுடைய தூண்டுதலின் காரணமாக ஆட்டை தோளிலே போட்டுக்கொண்டு மலை மீது எடுத்து செல்லக்கூடிய நிகழ்வானது நடந்து அது சர்ச்சை என்று நீங்கள் சொல்றீங்க. நாங்கள் இன்னைக்கு நேற்று சொல்லலை, பல வருடங்களாக 94 வழக்கு போட்டு 95 வழக்கு தீர்ப்பு வந்தும் கூட அந்த தூணிலே மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணிலே, தீபத்தூணுன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறாங்க, தொல்லியல் துறையினுடைய அளவுக்காக வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி கம்யூனிஸ்டுகள் இந்த பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த தீபத்தூணிலே ஏற்றுவதற்காக 95 தீர்ப்பு இருக்குது. சிக்கந்தர் தர்காவில் இருந்த 15 மீட்டர் தொலைவிலே நீங்கள் ஏற்றலாம் என்று சொல்லி தீர்ப்பு வந்த பிறகு அங்கிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த தூணிலே அரசாங்கத்தின் சார்பில் சிவாச்சாரியார்கள் அறநிலைத்துறை சார்பிலே மேலே கொண்டு போய் தூணிலே தீபம் ஏற்றுவதனால் எப்படிங்க மத கலவரம் வரும்னு சொல்ல வரீங்க? அதாவது நீங்க அந்த ஏற்கனவே தர்கா இருக்கக்கூடிய பிரச்சனைனால அந்த இடத்துல பண்றோம்னு சரி, மொத்த கூட்டங்கள் மொத்தமாக குமியுது. அப்ப அவங்க அங்க இருப்பாங்க, அவங்க தர்காக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கலவரம் உண்டாகாதான்னு கேட்குறாங்க. சார் ஏன் நீங்க ஒரு தீபம், கார்த்திகை தீபம் ஏற்றணும், ஏன் அந்த இடத்துலயே குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி தொல்லியல், அவங்க என்ன சொல்றாங்கன்னா தொல்லியல் துறை சார்ந்த ஒரு சின்னம்ன்றாங்க அதை, அந்த இடத்த நீங்கள் தீபத்துன்றீங்க, இது நம்பிக்கையை சார்ந்தது தானே தவிர இது நீங்கள் நுட்பமாக எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. சார் தொல்லியல் சார்ந்த துறைன்றது, இந்த துறையெல்லாம் எப்போ வந்துச்சு சார்? தொல்லியல் துறையெல்லாம் எப்போ வந்துச்சு சார்? இப்போ உங்களுக்கு 1000 ஆண்டுகளாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அங்கே தொல்லியல் துறை இருந்துச்சா? பல 100 ஆண்டுகளாக அந்த தூண் இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. அந்த தூணிலே வழக்கமாக ஏற்கனவே ஏற்றப்பட்டு வந்தது தான் தீபம். அது சுதந்திர காலத்திற்கு பிறகாக நிறுத்தப்பட்டிருக்குது. அது நிறுத்தப்பட்டது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கியிருக்கோம். வாங்கிய பிறகு இது சிக்கந்தர் மலை என்று பொய் பிரச்சாரம் பண்ணுவதை தடுப்பதற்காக நீதிமன்றத்துக்கு இந்து மக்கள் கட்சி சார்பிலே எங்களுடைய மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் அவர்கள் மூலமாக நீதிமன்றத்தை நாடினோம். நீதிமன்றத்திலே சிறப்பான தீர்ப்பு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடாது, இது திருப்பரங்குன்றம், பரம் என்று சொன்னால் சிவன், சிவன் மலை என்று தெளிவாக தீர்ப்பிலே திருப்பரங்குன்றம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று அறிவித்து விட்டார்கள். மேலே ஆடு கோழி பலியிட முடியுமா என்று சொன்னால் அப்படி பலியிடக்கூடாது என்பதையும் தீர்ப்பு தெளிவாகி இருக்கின்றது. மேலே சென்று தொழுகை நடத்துவதற்கோ மேலே இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டுக்கோ எந்தவித தடையும் இப்பொழுதும் இல்லை, எப்பொழுதும் இல்லை. நாங்களும் அதை எதிர்க்கவில்லை.